கூட்டத்தை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வந்து படங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. பக்கத்துல மாங்காய், பாவைக்காய், நல்லா ராகி கூழ் வச்சு அண்ணன் வந்து எல்லாமே வித்து முடிச்சிட்டாங்க போல. அவங்க போட்ட வேலையை சுத்திட்டு இருக்காங்க. அந்த கவுட்ட கம்புனே வந்து வி ஷேப்ல இருக்கும். மாட்டு சந்தைக்குள்ள வந்தாச்சுங்க. கண்ணுக்குட்டி எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களா. மாடை விற்க வரவங்களும் வாங்க வரவங்க கேஷ் ஃப்ளோ பயங்கரமா பண்ணிருக்காங்க. இது கிளி சாவல்னா கோடி 220. இதுக்கு பேரு சோனாலி நாட்டுக்கோழியா. இது பேரு கட்டமுக்கா அந்த நாட்டுக்கோழி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங். அதோட ரொம்ப ஒரு பிஸியான இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தாரப்பள்ளி அப்படிங்கிற வார சந்தை. இங்கே வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து சந்தை நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த சந்தையை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இங்கே வந்தோம். ஸோ வாங்க அப்படி நம்ம வந்து சந்தைக்குள்ளே அப்படியே போகலாம். சந்தையோட என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களா பரபரப்பாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இடம் வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டு சந்தையாங்க. கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரியான கூட்டங்க. ஏன்னா இது வாரத்தில் ஒரு நாள் தான் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தோம். ஸோ வாங்க. முழுக்க ஆட்டு சந்தைங்க. உள்ள வந்து அப்படியே மெல்லமாக தான் நுழைய முடியுது. பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து ஆடு தான். இதில் யார் விற்கிறாங்க யார் வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தெரியல. குட்டி ஆடெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இவ்வளோ ஒரு குட்டி ஆடு பாருங்க. சில இடத்துல வந்து இப்படி வட்டமாக கட்டி விட்டுருக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து சின்ன ஆடு. இங்கே வந்து செம்மறி ஆடும் இருக்குது, வெள்ளாடும் இருக்குதுங்க. அப்படியே வெரைட்டிஸாக தான் இருக்குது. ஆனால் மொத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்க ஆடு வெள்ளாட்டு, அதாவது வெள்ளையாக இருக்கிற ஆட்டில் மஞ்சள் போட்டு வச்சுருக்காங்க அவங்க அடையாளத்துக்கு. அப்படி இங்கே ஒரு சீன் காட்டுறேன் பாருங்க. ஒரு சின்ன நெட் அடித்து அதில் வந்து எவ்வளோ ஆடு போட்டிருக்காங்க பாருங்க. அதை எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க, எடுத்து காட்டுறாங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்களேன், அப்படியே ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க கையில் ஒரு 4 ஆடு 5 ஆடு வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ ஸ்பாட்லேயே வந்து வியாபாரம் நடக்குது பாருங்கள். ரேட்டு பார்த்து பேசி உடனே பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த ஆடெல்லாம் பாருங்கள், சரியான சைஸு. இந்த சைஸ் ஆடே வந்து இங்கே வந்து ஒரு 6000 ரூபா, 6 அதாவது 6500 6000 ரூபா ரேட்டுக்கே வாங்கிடலாமாங்க. சரியான சைஸு. ஸோ இது வந்து வார சந்தை. அதுவும் வந்து ரேட் எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க. சரியான கூட்டங்க. அவங்க பாருங்கள், வகையான ஆடு அங்கே பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்க்குறவங்க ஃபுல்லாக வந்து ஒன்று ரேட்டை நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லைனா வந்து கையிலேருந்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு தண்ணி பாட்டில் ஷாப் இருக்கு பாருங்க. தண்ணி பாட்டிலு, கொய்யாப்பழம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சந்தையெல்லாம் நம்ம வந்து படங்கள்லாம் பார்த்துருக்கேங்க. நான் வந்து இன்றைக்கி தான் லைவாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எவ்வளோ ஆடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் செம்மறி ஆடு மொத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு மோர் எவ்வளோக்கா? ஸோ சிஸ்டர் கடையில் வந்து மோர் வந்து பாருங்கள் சூப்பராக போடுறாங்க பாருங்கள். வெங்காயம்லாம் போட்டு தான் போட்டு கொடுக்குறாங்க. தொட்டுக்கிறதுக்கு மோரில் போட்ட பச்சை மிளகா. இது என்னதுக்கா? சீனியம் வரைக்கா. இது முள்ளங்கி. இங்கே பாருங்கள், வெஜிடபிள் மாதிரியே தெரியல, அப்படியே மாங்காய் மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் மாங்காய், பாவைக்காய், அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர் எல்லாமே வத்தலில் போட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த கடை பார்த்திங்கன்னா இந்த சந்தைக்கு நடுவில் இருக்குது. இங்கே வேறு மோர் மட்டும்தான். கூழ் எவ்வளவு? 25. என்ன கூழ் உண்டு? ஓகே. ஸோ இவங்கள்ட்ட வந்து கம்பு ராகி கூழ் மட்டும் காட்டுங்களா. அதுவும் 25. அங்கே பாருங்கள், நல்லா ராகி கூழ் வச்சுருக்காங்க. நீங்கள் என்னென்ன குடிக்கீங்க? மோரா கூழா? கூழ் எப்போவுமே குடிப்பீங்களா? இங்கே எல்லாருக்குமே அந்த முள்ளங்கி எல்லாமே பிடிச்சிருக்குங்க. ஸோ இந்த சந்தைக்கு நடுவில் வந்து, அதாவது காலை நேரம், இப்போ தான் வெயில் வருது, இருந்தாலும் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான மோரை பார்த்தோன்னா குடிக்கணும்னு இருந்துச்சுங்க. வெங்காயம்லாம் போட்டிருக்கனால சூப்பராக இருக்குது.
எனக்கு ரொம்ப நேரமாக வந்து இந்த முள்ளங்கி தாங்க சாப்பிட்டு பார்க்கணுன்னு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நான் மாங்காய் நினச்சேன். சூப்பராக இருக்கு. பச்சை முள்ளங்கி தான், நான் சூப்பராக இருக்கு. மாங்காவை பார்க்கும்போதே வந்து அப்படியே நாக்கு ஊறுதுங்க. சூப்பராக இருக்குங்க. மாங்காய் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே இந்த மாதிரி மோர் மாங்காய்லாம் வீட்டிலே செஞ்சு கூட சாப்பிடலாம். குந்தலாப்பள்ளி வார சந்தைக்கு வந்தீங்கன்னா அக்காவோட கூழ் கடையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கூழ் மோர் மெயினாக இதில் உள்ள இந்த வெரைட்டிஸ் ஆஃப் சைடிஷ்ங்க. அந்த சைடிஷ்காண்டியே மோர் குடிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா சைடிஷு? இன்னொரு காட்டிடுறேன் பாருங்க. வெள்ளரிக்காய், பாவைக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து முள்ளங்கி, மாங்காய், சீனிய வரைக்காய், மோர் எல்லாமே வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறாங்கங்க. ஸோ நம்ம வந்து இந்த சந்தை வீடியோ எடுக்கணும்னு கிளம்பி வந்தோம். ஆனால் வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சந்தையாக இருக்கும்னு நினைக்கல. நம்ம நிற்கும் போதெல்லாம் கூட காலுக்கு அடியில் கூடி வந்து ஆடுலாம் போயிட்டுருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சந்தை விற்கிறதுக்கு. நீங்கள் எந்த ஊர்? பக்கம் தானே அது? இது வந்து வெள்ளாடு. என்ன வெள்ளாடு சைஸ் பாருங்கள், சரியான சைஸு. இதெல்லாம் எத்தனை கிலோ இருக்கும்? 25. சந்தையில் என்ன ரேட் வரைக்கும் இது போகும்? 17 கேட்குறாங்க வெள்ளாடு. அதே செம்மறியாக இருந்தால் எவ்வளோ போகும்? இதே சைஸில் சேம் ரேட்டு தான், ரொம்ப வித்தியாசம் கிடையாது. பாருங்கள், இங்கே வந்து அண்ணன் வந்து எல்லாமே விற்று முடிச்சுட்டாங்க போல். அவங்க போட்ட வேலையை சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். இந்த வேலையை கம்பி மாதிரி கொண்டு வந்து அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் ஆடு வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சா கூட வரலாம். இங்கே பாருங்கள், ஒருத்தவங்களே வந்து எத்தனை ஆட்டை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். சரியான சைஸ் ஆடுங்க. சின்ன வியாபாரமாங்க. அதாவது இந்த ஆட்டு வியாபாரத்தை இங்கே உள்ளவங்க வந்து சின்ன வியாபாரங்கிறாங்க. பெரிய வியாபாரம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து மாட்டு சந்தை தான். ஸோ அந்த மாட்டு சந்தை பக்கத்துலேயே இருக்குது. நாட்டுக்கோழி சேவலுக்குன்னே சந்தை இருக்குன்னு இருக்காங்க. அதை கண்டிப்பாக பார்க்கணுங்க. அதுதான் வந்து இன்னும் பயங்கரமான விஷயமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சந்தை பக்கத்தில் உள்ள ரோட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வந்து இந்த ஆட்டோ, டெம்போ, இந்த ஆடு மாடை ஏற்றிட்டு போகிற வண்டிகள் தாங்க. ஏகப்பட்ட வண்டி நிற்குது. பக்கத்துலேயே பாருங்களேன், கத்தி, சாணம் பிடிக்கிறது. அப்புறம் பாருங்க, இந்த கவுட்டா இருக்குது பாருங்க. இது தெரியுமா? எவ்வளவு? 100 ரூபாய். நல்லா அடிக்குமா? முன்னாடிலாம் இது வந்து கம்பில் இருக்கும். இப்போ பாருங்க, கம்பு வந்து நல்லா பிளாஸ்டிக் மாதிரி ஆகிட்டு பாருங்க. நல்லா பிளாஸ்டிக்லேயே வந்துருச்சு. முன்னாடிலாம் இந்த கவுட்டை கம்புனே வந்து வி ஷேப்பில் இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா பிளாஸ்டிக்லேயே வந்துட்டு அதில் ஒரு சின்ன லெதர் பீஸ் மாதிரி போட்டிருக்காங்க. 100 ரூபாயாங்க. மாட்டு சந்தைக்குள்ளே வந்தாச்சுங்க. மாட்டு சந்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்பமே பயங்கர அமர்க்கலமாக இருக்குன்ற மாதிரி சுற்றி சுற்றி மாடு தாங்க. மாட்டு சந்தை வந்து இல்லை பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகளும் ஜாஸ்தி நிற்குது. அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு காட்டுறேன். இங்கே நான் பார்த்தது வந்து கேஷ் ஃப்ளோ பயங்கரமாக இருக்குது. கேஷை கொடுத்து தான் அப்படியே உடனே வியாபாரம் முடியுது. சில மாடெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வண்டி பக்கத்துலேயே வந்து கெட்டி போட்டே வச்சுருக்காங்க. சரியான காளமாடு. இங்கே பாருங்கள், பசுமாடு கத்திட்டே போகுது. ஒவ்வொரு மாடுகளும் வந்து அந்தந்த சுற்றி உள்ள ஊர்கள்லேயே வளர்க்குற மாடுகளாங்க. பாருங்கள், மாட்டை பார்க்குறதுக்கே ஒரு தெளிவாக இருக்குது. இங்கே சுற்றி அங்கங்கே இந்த வண்டிகள் நிற்கி பாருங்கள். இந்த 420, அதுக்கப்புறம் இந்த டெம்போ ட்ராவல்ஸ் எல்லாத்துலேயுமே மாடு இருக்குது. இதில் பாருங்கள், ஃபுல் கண்ணுக்குட்டியாக இருக்குது பாருங்கள். இதில் தெரியுதா? கண்ணுக்குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ கண்ணுக்குட்டிலே வந்து இது வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மாடு சம்மந்தமான கயிறுகள் எல்லாமே இருக்குது. கயிறுகள் பாருங்களேன், எல்லாமே மாடுக்கு கட்டக்கூடிய கயிறுகள், ரோப்பு, அப்புறம் வந்து சலங்கை, இது எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ சந்தையில் வந்து மாடை வந்து நீங்கள் புதுசாக வாங்கினா கூட எல்லா கயிறும் போட்டு வாங்கிட்டு போயிடலாம் போலாங்க. இங்கே இருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ மாடு இருக்குது பாருங்களேன். மாட்டுக்கு சந்தையில் இவ்வளோ ஒரு மதிப்பா அப்படிங்கிற அளவுக்கு இங்கே என்ன சுற்றி வந்து மாடு தாங்க. இங்கே பின்னாடி பார்க்குறீங்கள, ஃபுல்லாக எல்லா தூரத்துக்கும் மாடை விற்க வரவங்களும் வாங்க வரவங்களும், அப்புறம் வந்து அவங்க கொண்டு வர வண்டிகளும் சரியான இதுங்க.
அடுத்த ஸ்பாட் வந்து கோழி சந்தைங்க. கோழிக்குன்னு ஒரு தனி டிவிஷன், அதாவது ஆட்டுக்கு பார்த்தோம் மாட்டுக்கு பார்த்தோம், இப்போ கோழிக்கு. அதுவும் வந்து இங்கே ஃபுல்லாக நாட்டுக்கோழியாக தாங்க இருக்க போகுது. அது எனக்கு தெரியும், இருந்தாலும் உள்ளே போய் பார்த்துருவோம். செமையாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் என்ன ரேட் வரும்னா 10,000. இது எதுவும் ஸ்பெஷல் வெரைட்டியா? கிளிமுக்கு. இதெல்லாம் சரியான சைஸுங்க. அப்படியே உள்ளே போவோம். வாத்தும் விட்ருக்காங்க, குட்டி குட்டி நாட்டுக்கோழி விட்ருக்காங்க. ஸோ நாட்டுக்கோழி குஞ்சு இதெல்லாம் என்ன ரேட்டுண்ணா? ஜோடி 200 பாருங்கள். பியூர் நாட்டுக்கோழி ஜோடி வந்து 200. வாத்து எவ்வளவு? 250. வாத்து பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி சேவல்லாம் நான் வந்து படத்தில் தாங்க பார்த்துருக்கேன், இங்கே தான் நேரில் பார்க்குறேன். அதிலே பாருங்கள் அடுத்த சைஸ் வாத்து. இது கொஞ்சம் வளர்ந்துட்டு பாருங்கள், குட்டியாக பார்க்கும்போது இதோட செம க்யூட்டாக இருந்துச்சு. இது வாத்து. அடுத்து பாருங்கள் நாட்டுக்கோழி அப்படியே துள்ளுது பாருங்கள். கேமரா பக்கத்தில் கொண்டு போனோடனே துள்ளுது, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்குறவங்களுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு சரியான ஸ்பாட்டு. இந்த சைடு பாருங்க, சான்ஸே இல்லை, செம சூப்பராக இருக்குங்க. சரியான கோழிங்க. அதாவது இங்கே வந்து நாட்டுக்கோழிலேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. ஏதாவது கொஞ்சம் வெரைட்டி பேர் சொல்கிறீங்களா? ஸோ அண்ணன்ட்ட கேட்கலாங்க, வெரைட்டி பேர்லாம் சொல்லுங்கண்ணா. இது கிளி சாவல்ண்ணா. கிளி சாவல். அது ஒத்தக்கால் சாவல். ஒத்தக்கால் சாவல். ஓகே. இது வெறிங்கால் சாவல்ண்ணா. அது இது அது இது பொட்டில ஹைப்ரிட், நல்லா போயிட்டா நல்லா. ஓகே. கிளி சாவல். அது கூட இதெல்லாம் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. இதெல்லாம் நாட்டுக்கோழிண்ணா. இதில் உள்ள எல்லா வெரைட்டியுமே கறிக்கு தானா? இல்லைண்ணா, இதெல்லாம் வளர்க்குறதுக்கு பிரீடு. அது சண்டை இது ப்ரீட் பண்ணத்தான். இது கறிக்கு போகுதுண்ணா. கறிக்கு போகிறது. ஸோ நார்மல் நாட்டுக்கோழி தான் கறிக்கு போகிறது. இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வளர்க்குறது ப்ரீட் பண்ணிக்கோ. உங்கள் பேருண்ணா? என் பேர் ராஜசேகர். பங்கார்பேட்டில் வர கர்நாடகா. பங்கார்பேட்டில் இருந்து வரீங்க? கர்நாடகா நம்மளுது. சரி, நீங்கள் எவ்வளோ பண்ண வச்சிருக்கீங்களா எப்படி? இல்லை, நம்ம வீட்டில் ஷெட்டில் வளர்க்குறீங்க. ஓகே. உங்களுக்கு எத்தனை வருஷமா இந்த மாதிரி வளர்க்குறீங்க? இது ஒரு 5-6 வருஷமா பண்ணிருக்கிறோம். அண்ணாங்களாம் ஒரு 15 வருஷமா பண்ணிருக்காங்கண்ணா. இங்கே வெள்ளிக்கிழமை வாரம் வந்துருவீங்க? வர வரணும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. சோனாலி நாட்டுக்கோழி. இதெல்லாம் என்ன ரேட்டுண்ணா? ஆனா 220ண்ணா. ஒரு கோழியா ஜோடியா? ஜோடி 220தாங்க. இதுக்கு பேரு சோனாலி நாட்டுக்கோழியா? சோனாலி நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் தர்மபுரி. தர்மபுரி பக்கம் பெரியாம்பட்டி. வெள்ளிக்கிழமை தான் வந்துருவீங்க? வெள்ளிக்கிழமை. சரிண்ணா. மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து கால் கெட்டி தாங்க போட்டிருப்பாங்க. இல்லைன்னா வந்து இவ்வளோ கூட்டத்துக்குலாம் வந்து களைஞ்சு ஓடிடுவீங்க பாருங்க. மொத்தமாக கெட்டி போட்டிருக்காங்களா? ஸோ ஸ்பாட்லேயே வியாபாரங்க. என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டுட்டு உடனே கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறது தான். இப்போ இங்கே பாருங்கள், அவங்க வந்து வாத்து வாங்க வந்திருக்காங்க. வாத்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு தான் வந்து கரெக்டாக வந்து அதை எப்படி பிடிக்கணும் என்னங்கிறத பார்த்து பிடிக்கிறாங்க. ஸோ அங்கிள்கிட்ட வந்து நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை இருக்குங்க. ஒரிஜினல் முட்டையாங்க. அதுலேயுமே நாட்டுக்கோழியில் வீட்டு வளர்ப்பு பண்ணை வளர்ப்புன்னு 2 வகை வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டு தாங்க. இது வெரைட்டிஸே பாருங்களா. மேலே வந்து ஒரு சின்ன கொண்ட மாதிரி கண்டி. இது வந்து இது என்ன? இது வந்து 5000 ரூபாயாங்க. பாருங்க எப்படி இருக்குது. ஸோ பெருவாடை கோழி பாருங்க, அப்படியே நிற்கிறதே பாருங்க, ஜம்முன்னு நிற்கிது. அதை பார்த்தாலே வந்து என்ன ரேட் வரும்னா அது 5000 ரூபா வருமாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. முயல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முயலும் வந்து இங்கே சேல்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக நிற்குது. பிளாக் வித் ஒயிட்டு பாருங்க. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து இந்த வத்தல், அப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் வந்து மெயினாக வந்து வெங்காயம். அதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ சந்தைக்கு வந்ததுக்கு நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது சின்ன வெங்காயங்க. இதில் வந்து சைஸ் வாரியாக இருக்குது. 3 கிலோ 100 ரூபாய்க்கு இருக்குது, 2.5 கிலோ 100 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே மாறிடும். பாருங்கள், நல்லா வந்து பருவ சைஸுங்க. அதுபோக அண்ணன்ட்ட வந்து பூடு, பல்லாரி எல்லாமே இருக்குது. வத்தல் பாருங்கள். வத்தல்லாம் என்ன ரேட்டுண்ணா? வத்தல் வந்து 200 ரூபாயா. அதுபோக வந்து மல்லி, அப்புறம் பருப்பு வகைகள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை தவிர இங்கே கடை போடுவீங்க. ஸோ இந்த சந்தையில் உள்ள சின்ன கடைகள்ங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தாரப்பள்ளி சந்தையை பார்த்தோம். மெயினானது வந்து இது வந்து வார சந்தை.
வெள்ளிக்கிழமை தோறும் இருக்கக்கூடிய ஒரு வார சந்தைக்கு பார்த்தோம். ஸோ ஆடு மாடு பர்டிகுலராக இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் பார்த்தது இந்த மாதிரி நல்ல வளர்ப்பு நாட்டுக்கோழி, அதுலேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க. இது கறிக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் ஆசையாக வளர்க்குறதுக்கு வாத்தும் இருக்குது, ஒரு சில முயலும் இருக்குது. பட் இந்த மாதிரி தூக்கி காட்டுங்கய்யா. இது என்ன வெரைட்டி, என்ன இது? 3000 ரூபா. கட்டமுக்கு இது மாதிரி கட்டமுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். ஒத்தக்கால், கட்டமுக்கு. இது என்ன வெரைட்டினா பாய்? சட்டவாழை. இதெல்லாம் என்ன ரேட் வரும்? 5000 ரூபா வரும். எல்லாமே வந்து 4000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி நல்ல ரேஞ்சு. பட் தரமான பிரீட். அதை தூக்கி காட்டுங்க, எவ்வளோ உயரத்துக்கு இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த சந்தையில் நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத சில கோழி, நாட்டுக்கோழிலே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸு, சேவல், அதெல்லாம் வந்து சூப்பராக பார்க்கலாங்க. யாருக்கெல்லாம் இந்த பேர்ட்ஸில் பர்டிகுலராக இந்த சிக்கன் வெரைட்டிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் வந்து இங்கே வந்து சூப்பராக வாங்கலாங்க. இந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான். வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையிலே வந்துருங்க. 6 மணிலேருந்து கூட இருக்கும். எத்தனை மணி வரைக்கும் இருக்கா? எத்தனை மணிக்கு முடியும்? 10-11 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆங்க. ஐயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வந்துடுவீங்களா? நீங்கள் எந்த பக்கத்தில் தான் ஊரா? மால்வார். அது வந்து பக்கமாங்க. வாரம் வந்துடுவாங்களா? தேங்க்ஸ் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். சந்தை வந்து பயங்கர பிஸியாக தாங்க இருக்குது. இங்கே வந்து அப்படியே வாராங்க, கேஷை கொடுக்காங்க, வாங்கிறாங்க. நமக்கு வந்து இதோட ரேட்ஸ் தெரியாது. இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா தரமான கோழிகளை சூப்பராக வாங்கலாங்க. கூட நமக்கு முடியல. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய். கடை பாய் சொல்லிடுங்கய்யா.